ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் ஈஸியாக எப்படி பன்னீர் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 2லேருந்து 3 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் பாலை கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வர டைமில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லெமனை ஊற்றுனா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது பன்னீர் தனியாக அதில் இருக்க தண்ணி தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெட் கிளாத் எடுத்து, அதாவது இதை வெடிக்கட்டுறதுக்கு ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கட்டி ஒரு நல்ல வெயிட் கீழே வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour வச்சிங்கனாலே போதும். அதாவது ஒரு 30 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக மாய்ஸ்டியாக உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். அதாவது இப்போது நான் இதை உங்களுக்காக கட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க கட் பண்ணுறத பார்க்கலாம். நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கிராக்குமே இருக்காது பாருங்கள். பன்னீரில் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டராக இருக்கும். நான் வாங்கினது 1 லிட்டர் பால் தான். அதோட அமௌண்ட் அரௌண்ட் ஒரு 70 தான் வந்தது. பட் குவான்டிட்டி எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு. பட் நீங்கள் கடையில் போனால் உங்களுக்கு 70க்கு கொஞ்சம் தான் வரும். ஸோ வீட்லேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணும் போது ஏதாவது கிராக் இருக்கா, அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? கீர்த்தி சாய் விலாக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.